ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஹானாஸ் லைஃப் ஜோன். எங்கேயாவது குளிச்சு கிளம்பி நீட்டாக ரெடியாகி போகும்போதெல்லாம் நமக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. வெயிலில் சுற்றிட்டு வந்து தலையெல்லாம் பரட்டையாகி மூஞ்சியெல்லாம் எண்ணெய் வடிஞ்சு நம்ம வந்து அகோரமாக இருக்கும்போது தான் வீடியோ எடுக்கணுன்ற எண்ணமே வருது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 5 எங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. அதுக்காக தான் என் பசங்க வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அவங்க என்ன வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நம்ம சர்ப்ரைஸ் ஆன மாதிரி ஆனால் தானே பசங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுக்காக நான் அப்படியே சர்ப்ரைஸ் ஆன மாதிரி ஆனேன். என் பொண்ணு வந்து பாவம் பிள்ளை காலையிலேயே "இன்றைக்கி உங்களுக்கு வெட்டிங் டே தானம்மா, எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட் கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பெருசாக ஒன்றும் கேட்கல. ஐஸ்கிரீம் தான் பிள்ளை கேட்டிருந்துச்சு. மறந்துட்டு வந்துட்டேன். சரிப்பா அந்த பலாப்பழம் மாம்பழம்லாம் இருக்குல்ல, இதை வச்சு இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், இதை நறுக்கி கொடுக்குறேன் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அவள் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாகவே உட்காந்துருந்தா. அந்த சாக்லேட் வாங்கினது, அதுக்கான பணத்தை சேர்த்து வச்சது எல்லாமே என் பொண்ணு தான். ஆனால் கடைசியில் அவள் கொஞ்சம் கோவமாக இருந்ததுனால என் பையன் வந்து அதை கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டான். நமக்காக பிள்ளைங்க gift கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய சந்தோஷம்தான். குழந்தையெல்லாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு படம் வரைஞ்சி அதில் விஷ் பண்ணி ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பணம் போட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது பிள்ளைங்களுக்கு. சரி அதை நறுக்கி கொடுத்தாலாச்சும் கோவம்லாம் குறையட்டும் அப்படின்றதுக்காக அதை நறுக்கிட்டு இருந்தேன். இது வந்து கிலோ 15 ரூபான்னு வாங்கினேன் இந்த பலாப்பழம். இந்த பழம் முழு பழம் வந்து ஒரு 150 ரூபாய் ஆச்சு. அமுக்கி பார்க்கும்போது நெல்லு நெல்லுன்னு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நறுக்கி பார்த்தோம்னா ஒரு முக்கா பழமான ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. அதை நெல்லு நெல்லுன்னு இருக்கிறதோட சேர்த்து நல்லா வாசனையும் வந்தால் தான் பழம் நல்லாயிருக்கும். அதான் அறுக்கிறதுக்கான ஸ்டேஜு. அதுக்கு முன்னாடியே அறுத்ததுனால கொஞ்சம் ஒரு முக்கா பழமாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஆனால் சொலை நல்லா பெருசு பெருசாகவும் இருந்துச்சு. அதோட டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.